ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 30 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஐபிஎம் கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ண காலகட்டத்தில் அந்த கம்ப்யூட்டர் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இங்கே கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ டிஸ்அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ண வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலியில் உள்ளார போய் இப்போ வந்து ரொம்ப ஒயர்ஸை கடிச்சு வச்சுருக்கு. உதாரணத்துக்கு ஃபேன் ஒயரு, எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர ஒயரும் கடிச்சு வச்சுருக்கு. இப்போ நம்ம அதை டிஸ்அசெம்பிள் பண்ணுவோம். நேரங்கள் கழித்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணியாச்சு கேபினெட்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலோட பிசிஐ சிப்ஸ்லாம் மேலே இருக்குது. அதெல்லாம் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் ரேம் தான் நினைக்கிறதுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4 பிசிஐ ஸ்லாட்டு, அப்புறம் 4 ஐஎஸ்சிஎஸ் ஸ்லாட், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர். அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இது மாதிரி தான் வேலை செய்யும், பிசிஐ மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேனு, அதாவது சிபியோட கூலிங் ஃபேன், அதுவும் வந்து எலி கடிச்சு தான் வச்சுருக்கேன் அந்த ஒயரையும். ஓகே, இப்போ இதை நம்ம திறக்கலாம். இந்த ஃபேன் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சிபியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ பல போராட்டத்துக்கு பிறகு இந்த ப்ராசரோட அந்த லிவர் நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, ரொம்ப வருஷமாக திறக்கலைனால. ஓகே, இப்போ இந்த ஃபேன் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்டெலோட பென்டியம் ப்ராசர் இவ்வளோ பெருசாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெருசாக நான் வந்து இந்த ப்ராசர் இன்டெலில் பார்த்ததில்ல. இன்டெலில் வேறு எந்த மாடலும் இன்டெல் ஏஎம்டி, ஏன்னா அதில் எல்லாமே இப்போ வர ப்ராசரில் ரொம்ப சிறுசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்டெலில் இவ்வளோ பெரிய ப்ராசர். இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா வந்து இன்டெலோட A888-200SY007. இது பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனது March 22, 1993. இது பார்த்திங்கன்னா வந்து Intel 86 கம்பேரபிலிட்டி மைக்ரோ ப்ராசர் இது. இதோட ஸ்பீட், அதாவது கிளாக் ரேட் பார்த்திங்கன்னா வந்து 60 MHz to 66 MHz. அப்புறம் இதோட கேட்ச் ஃபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 KB. இப்போ வர ப்ராசரில் 24 MB, அதுக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா i9ல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 24 MBன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மதர் போர்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளீனிங் வேலையை ஆரம்பிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு அந்த கூலிங் ஃபேன் மட்டும் சும்மா தான் மாட்டி வச்சிருக்கு. இப்போ நம்ம லைனாக கழட்டி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேமில் இருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேமோட சைஸ் வந்து லைக் 60 MBயாக இருக்கலாம், இல்லை வந்து 100 MBயாக இருக்கலாம். இந்த ரேம் டைப் பார்த்திங்கன்னா SIMM 72 பின் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ரேம் டைப் இருக்குது. அந்த ரேம் ஸ்லாட்டு கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாக் கலரில் தெரியுதா அந்த இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து DIMM சொல்லுவாங்க. அது 168 பின். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா SIMM, அதாவது அந்த ஒயிட் கலர் இப்போ நம்ம கழட்டின ரேம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்லாட்டில் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 128 MB தான். அப்புறம் இன்னொரு ரேம் ஸ்லாட் கீழே சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா DIMM, அதோட மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 64 MB தான். அதெல்லாம் இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரேமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 72 பின் FPM, 72 பின் EDO, SDR, அப்புறம் UDIMM. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 4 ISA ஸ்லாட்ஸ் இருக்குது. ISAனா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர். எனக்கு அந்த ஸ்லாட்ஸ் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை, ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து PCI ஸ்லாட்ஸும் இருக்குது. PCI ஸ்லாட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் டே டு டே லைஃப்லேயும் PCIஸ்லாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த PCI ஸ்லாட்டோட இது பார்த்திங்கன்னா வந்து 32 பிட் PCI 4 இருக்கும். அப்புறம் அந்த ISA ஸ்லாட் இது பார்த்திங்கன்னா வந்து 16 பிட் அந்த ஸ்லாட், அதால் மேக்ஸிமம் சப்போர்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பயோஸ் சிப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவார்ட் வின்னிங் பயோஸ். நான் இந்த பயோஸில் வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணேன். அதாவது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் பயோஸ் ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து அவார்ட் வின்னிங் பயோஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மதர் போர்டோட சாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு இன்டெல் மதர் போர்டு. அது இன்டெல் ப்ராசஸ் சப்போர்ட் பண்ண மதர் போர்டு இது. இதோட சாக்கெட் டைப் பார்த்திங்கன்னா சாக்கெட் 7. அப்புறம் நம்பர் பார்த்திங்கன்னா PGA321. இதோட இந்த போர்டோட மேக்ஸிமம் அதாவது ப்ராசஸர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து 50 MHz. ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா வந்து பேபி 80, அதாவது மேக்ஸ் 220x330 mm. அப்புறம் இந்த போர்டோட வந்து கேட்ச் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது 256 KB இருக்குது, 512 KB இருக்குது. அப்புறம் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்டுக்கு வந்து 6+6 பின் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பவர் சப்ளை. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து கீபோர்டுக்கான ஒரு போர்ட், IO போர்ட் வந்து கீபோர்டுக்கான போர்ட் சொல்லியிருக்காங்க, இன்புட் அவுட்புட் போர்ட்ஸில். ஏன்னா இந்த மதர் போர்டோட இந்த ஒரு இது போர்ட் மட்டும்தான் இன்பில்ட்டாக ஆல்ரெடி இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நேரங்கள் கழித்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே அப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதான் பார்த்திங்கன்னா இந்த பென்டியம் ப்ராசர், இந்த சாக்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க திரும்ப சாக்கெட்டை மட்டும் பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். இதாக பார்த்திங்கன்னா இந்த SMPS பழைய காலத்து SMPS எப்போ இருக்குன்னா
பவர் சுவிட்ச்லேருந்து ஒரு ஒயர் எஸ்எம்பிஎஸ் பவர் சுவிட்ச் ஒயர் அந்த இடத்துல இருக்க அந்த டர்போ அந்த ஒயர் எல்லாமே ஒரு இடத்துல வந்து மிங்கிலாகி அந்த ஒயர் பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு போய் அங்கேருந்து அப்புறம் இங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இது பவர் சுவிட்சுக்கெலாம் தனியாக அந்த ஒயர் அந்த பட்டனில் சுவிட்ச்லேருந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேனலுக்கு வரும்ல அந்த மாதிரி ஒயரில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்ம மதர் போர்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் அந்த பவர் பின் வந்து மாட்டியாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கார்டு போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து விஜே அவுட்புட் இல்லை, அதனால் விஜே கார்டு போட்டிருக்கேன். அதுதான் பவர் பின்னு. ஓகே, இப்போ என்ன எனக்கு ஒரு டவுட்டுனா, இங்கே பவர் பின் மட்டும்தான் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் அந்த 4 பின் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மதர் போர்டெலாம் மாட்டுவோம். ஆனால் அது மாதிரி ஒரு ஒயர் கனெக்ஷன் எங்கேயுமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட இந்த டைப் ஐடி, அதாவது என்கிட்ட ஐடி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ஐடி ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் செட் ஆக மாட்டேங்குது. அந்த ஐடி போட்டு இந்த இதில் கம்ப்யூட்டரில் இல்லை. நான் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. ஏன்னா சரி ஹார்ட் டிஸ்க் கொடுத்தா ஏதாச்சும் ஓஎஸ் போட்டு பூட் பண்ணலான்னா அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி மதர் போர்ட் ஆன் பண்ணி அந்த பயோ ஸ்க்ரீனாச்சும் வரும்னு சொல்லிட்டு இப்போ அந்த பவர் பின் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த இங்கே வந்து பவர் பின் போடுற ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அது கொடுத்து பார்ப்போம், டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிட்டு பவர் கொடுத்து பார்ப்போம், டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அதை இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணிட்டு சுவிட்சை போடுவோம். என்ன வந்து தெரில, நம்ம ஆன் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பொசுங்காமல் இருக்கணும். அப்புறம் வந்து டிஸ்பிளே வரணும். பயோ ஸ்க்ரீன் அந்த ஸ்டார்ட் அப் டிஸ்பிளே வந்தால் போதும், இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா மானிட்டரை கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஆனால் ஃபேன் வர சத்தமும் இல்லை, ஃபேனே ஓடலை, எஸ்எம்பிஎஸ் ஃபேன் ஓடலை. டிஸ்பிளேக்கு அவுட்புட் வர மாதிரி தெரில, என்னாச்சுன்னு தெரியல. ஏதாச்சும் இங்கே ஒயர் கனெக்ஷன் லூஸாக இருக்கேன்னா இருக்கிற ஒரு ஒயர் தான் கொடுத்துருக்கோம். வேறு எங்கேயாச்சும் ஒயர் கொடுக்கணுமான்னு தெரியல. என்ன பண்ணுறேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் எல்லா ஒயரையும் பார்த்தேன். ஆனால் ஒரு இடத்த நான் பார்க்கவே மறந்துட்டேன். அது என்ன இடம்னா பவர் சுவிட்சு. அது எல்லாமே ஒயர் ட்விஸ்ட் ஆகி பிளாக் கலரில் சரி கோட்டிங் போகிறனால அது எதுவுமே ஐயிருக்கான்னு பார்த்தா இந்த எலி பார்த்திங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்குன்னா இந்த பவர் சுவிட்சோட ஒயரை கடிச்சு வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியுமோ, ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா வந்து கடிச்சு வச்சுருக்கு எலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன் கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா இந்த போர்ட் பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போதைக்கு ஆன் பண்ண முடியல. அதாவது பவர் சுவிட்சு அது டேமேஜ் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பவர் சுவிட்ச் வந்து ஒயர் டேமேஜ் ஆனாலும் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து என்ன இந்த பவர் வரணும்ல அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரில. அது இல்லாமல் அதுக்கான ஹார்ட் டிஸ்க் போகிற கரெக்டான ஒயரும் நம்மக்கிட்ட இல்லை. இந்த மதர் போர்டுக்கு செட்டான ரொம்ப ஒயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இல்லை. நம்ம அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி இந்த மதர் போர்டு நம்ம வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.